கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை வைத்தோம். மீட்பை குறித்து அதிகமாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். மீட்புக்கு இரண்டு பக்கம் இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஒன்று, தேவன் நமக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். இரண்டாவது, அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதை நாம் எப்படி அனுபவிப்பது. அதாவது தேவன் அதை அவருடைய சிலுவையின் மரணம் மூலமாக அவர் நம்ம எல்லாமே செய்து வைத்திருக்கிறார். அந்த லீகல் பிரகாரம் அதை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்குத்தான் மிக முக்கியமான அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் சொல்லணும். அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லுவேன். சூழ்நிலைகள் ஒன்று சொல்லி கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் ஏதாவது காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்கா, நீ இந்த சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? வியாதியாக இருக்கிறதா இருக்குது, ஆனால் நான் தேவனுடைய அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று நீங்கள் அந்த படத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கு முன்பாக ஒரு படமாக வந்து நிற்கிறது. அந்த காட்சியை தான் தேவன் உங்களுக்கு அருள்கிறார். இன்று அதை குறித்து நாம் அதிகமாக தியானிப்போம். இந்த மீட்பை குறித்து பாருங்கள். தேவன் அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். எபிரேயர் 5:12 சொல்லியிருக்கேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். பால் உண்கிறவன் குழந்தை போல் இருக்கபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் வசனத்தில் அவன் பழக்கமில்லாமல் இருக்கிறான். இந்த எத்தனையோ வருடங்கள் சில பேர்கள் சபைக்கு போவாங்க, வாங்குவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தினாலும் உடனே போதகரை கூடுவாங்க. அவங்களுக்கு இத்தனை வருஷம் தேவன் நமக்காக என்ன உண்டு பண்ணியிருக்கிறார், அவர் நமக்கு அறிக்கை மூலமாக நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், மீட்பு நமக்கு தந்துவிட்டார், ஆகையால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெரியாமே இருக்குது. எதுனாலும் ஒருத்தர் அணுக வேண்டிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நீ அறிக்கை செய்யும் பொழுது, அதற்கு என்ன தேவை என்று நீ அறிக்கை செய்யும் பொழுது அது நிச்சயமாக நடைபெறும் என்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதற்கு தான் அவர்கள் பழக்கமில்லாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த இவர்களை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? சின்ன குழந்தைகள் போல இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அவர்கள் மெச்சூர்டாக ஆகலை. அந்த மாதிரி 10-15 வருஷம் சபைக்கு போவாங்க, வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் முன்ன வர மாட்டாங்க. ஆமாம், ஏதாட்டு பேசணுன்னாலும் முன்ன வர மாட்டாங்க. ஆனால் எல்லா வாரம் போயிடுவாங்க. ஒரு 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 விதமான ஒரு யாருக்காட்டு காய்ச்சல் வந்துன்னா ஜெபம் பண்ணணும், இல்லை எனக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படி. அந்த மாதிரி அவர்கள் இன்னும் அந்த தேவனுக்குள்ளே அந்த அறிவை அவர்கள் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை. இன்னும் அவர்கள் குழந்தை போலவே இருக்கிறார்கள். பாருங்கள், அதுக்கு தான் அந்த 13ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அழகாக சொல்லு பாருங்க. பால் உண்கிறவன் குழந்தை போல் இருக்கப்படினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன், நீதியின் வசனத்தில் அவன் பழக்கம் இல்லாதவன் இருக்கிறான். பாருங்க, இந்த தேவனுடைய அந்த வார்த்தையை அவன் பயிற்சி பண்ணுவதில்லை. அது எப்படி பயிற்சி பண்ணுவது? சில பேர்கள் பாருங்கள், நல்ல வசதியாக இருப்பாங்க, கார்லாம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஓட்ட தெரியாது. ஆமாம், கார் இருக்கும், வீட்டில் சிலவங்க வீட்டில் துப்பாக்கி இருக்கும், அதெல்லாம் சுட தெரியாது. திருடம் வந்தால் திருடி தான் போனால் அதை எடுத்து சுடது கூட கற்றுக்கிட மாட்டாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் தன் வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கும், அதை ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது. எல்லா பொருளும் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க தெரியாது. தேவன் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அதை அனுபவிக்க தெரியாது. அதுதான் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். தேவன் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துருக்கிறாரு. உனக்கு தேவையான செல்வங்கள் எல்லாம் கொடுக்கும். அதை எப்படி அனுபவிக்குது, அதை எப்படி நாம் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த பூமி லோகத்தில், அதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது? தேவன் இந்த பூலோகத்தில் எல்லாமே உண்டு பண்ணி விட்டார். இந்த மனுஷனுக்காக எல்லாம் உண்டு பண்ணி வைத்திருக்க. இதை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்குத்தான் அவர் சிலுவையிலே அந்த மரணத்தை ஏற்படுத்தி அந்த சிலுவையின் அந்த இரத்தத்தை சிந்தினார். நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ ஐஸ்வர்யனாக இருக்கணும், நீ சுகத்தோடு இருக்கணும், நீ செல்வ செழிப்போடு இருக்கணும், வீட்டிலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்க வேண்டும், உன் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் தங்க வேண்டும் என்று தான் அவர் அந்த சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் ரொம்ப நோய் நொடியோட கஷ்டப்பட்டு அதற்கல்ல. தேவன் அதற்காகத்தான் சிலுவையின் மரணம் ஏற்படுத்தது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை எடுத்து அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நான் என் வீட்டில் எல்லாத்தையுமே ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவர் எனக்குள்ளே இருந்து எல்லா விதமான வாழ்க்கையை செய்யக்கூடிய வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி வார்த்தைகளை தினமும் சொல்லும் பொழுதுதான் அது செயல்படும். இந்த மாதிரி அவர்கள் இந்த கிறிஸ்துவ வட்டாரத்திலே சிலவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. வசனத்தில் பழக்கம் இல்லாமல் வசனத்தை எடுத்து பேசுகிறதே கிடையாது. வாரம் ஒரு தடவை போவாங்க, பஸ் அவ்வளோதான். வசனத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. அதாவது இந்த புத்தகத்தில் பாருங்கள், இந்த வேத புத்தகத்தில் பாருங்கள்,
இந்த புத்தகத்தில் புதிய உடன்படிக்கை, அதாவது இந்த வசனங்கள் வார்த்தைகளை எப்படி இருக்கு பாருங்க. இது இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்த உடன்படிக்கை, இந்த புக்கு இருக்கு. இந்த புக்கு என்ன எப்படி இந்த இந்த புக்கானது என்ன, சிலர் சொல்லுவாங்க மத நல்கிரியைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல போதனைகள், இப்படி உபதேசங்கள் இதெல்லாம் இருக்குது. இப்போ நானும் தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிறேன். ஆனால் அதை விடையும் மேலான இந்த அற்புதமான இந்த பைபிளில் என்ன ஒன்று இருக்கு பாருங்கள். எப்படி இந்த தேவனுடைய வார்த்தை கையாளுவது, இந்த தேவனுடைய வார்த்தை எப்படி கையாளுவது, நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இந்த பைபிள் ஹிஸ்ட்ரியோ இதெல்லாம் இல்லை. அதன் ஒன்று இருக்கிறது, ஒழுக்க நெறிமுறைகள் இதெல்லாம் இந்த பைபிள்லேருந்து கற்றுக்கொள்ளணும். ஆனால் வாழ்க்கையினுடைய அந்த நெறிகள், கிறிஸ்து, இதெல்லாம் போதகத்தை நான் நிறைய பார்க்குறோம். ஆனால் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மதம் போதகவோ அல்ல இது. இந்த புத்தகம் ஒழுக்கமான அதற்கும் அல்ல. இது இந்த புத்தகம் வாழுங்க, இவைகள் இவைகள் என்ன, இதில் என்ன எழுதியிருக்கு, இதனால் நாம் இதனால் என்ன, இது ஒரு உடன்படிக்கையின் புக்கம். இது ஒரு போதனையோ ஒரு ஒழுக்க நெறியான புக்கங்களோ இவையெல்லாம் எடுத்து இருக்கிறது, அது ஒரு பக்கம். ஆனால் இது ஒரு உடன்படிக்கையின் புத்தகம். இது தேவனுடைய வார்த்தை இதில் இருக்கிறது. அவருடைய தன் மனிதனுடைய அந்த இயேசு கிறிஸ்து அவரோடு இந்த இரத்தம் சிந்தின அந்த உடன்படிக்கை, அது அந்த இரத்த உடன்படிக்கை இந்த பைபிள் வச்சிருக்கு. இவருடைய எல்லாத்தையுமே தேவன் அவருடைய குமாரன் மூலமாகத்தான் இதை நிறைவேற்றி வைத்திருக்கிறார். இந்த பைபிள் எல்லாத்தையுமே குமாரன் மூலமாகத்தான் இந்த வார்த்தைகளை அவருடைய இரத்த தழும்புகளால் அந்த முத்திரையிடப்பட்டது. அதன் மூலமாகத்தான் நாம் இன்று கிருபையோடு வாழ்கிறோம். ஒரு மனுஷன் அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்ம மனுவருக்கமே பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. காரணம் என்றால் ஒருவர் இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உடன்படிக்கை அவர் பண்ணியிருக்கிறார். அவரோடு அந்த உடன்படிக்கை பண்ணினதன் மூலமாக நமக்கு கிருபை கிடைத்திருக்கு. வார்த்தையில் கொடுக்கிறது அந்த நிச்சயமாக இது நிறைவேறும் என்று தன்னுடைய குமாரனுடைய இரத்த சிந்தி அது ஒரு மூலமாக இந்த வாக்கு தத்துவங்களை அவர் கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கை வாக்கு தத்துவங்களை அடைவதற்கு நாம் என்னெல்லாம் செய்கிறோம், அதெல்லாம் நம் அறிக்கை மூலமாக அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த அறிக்கை எடுத்து நிச்சயமாக இது நடைபெறும், இது தேவனுடையது, இந்த இரத்தத்தினால் இந்த முத்திரையிடப்பட்ட இந்த வார்த்தை இது நிச்சயமாக நடைபெறும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய மரணத்தின் மூலமாக இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். இது நிச்சயமாக என் வீட்டிலே ஆசிரியத்திலும் தங்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக தங்கும், சுகம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீ குணமானீர்கள், குணமானோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய குமார இரத்தத்தினால் அந்த முத்திரையிடப்பட்டு அந்த வார்த்தை வைக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுதுதான் தேவனுடைய அந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நம்பிக்கையாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் எனக்கு என்ன அதை அறிந்து வைத்திருக்கிறார், எனக்கு இதை கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியம் என்ன, அவருடைய வார்த்தை, அந்த இரத்தத்தை உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த வார்த்தை, அவருடைய அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். அப்படிதானே? அந்த வார்த்தையை நான் இதயத்தில் எடுத்து வைத்து அதை ஒவ்வொரு நாளும் இருதயம், மனம் இதிலிருந்து நான் எடுத்து வைத்து வாயிலே நான் அறிக்கை பண்ணும்போது அந்த வார்த்தையானது என்ன பண்ணுது பாருங்க, அதனுடைய வார்த்தை உறுதியாகி விடுது நம்ம மனதுக்குள்ளே. அந்த வார்த்தை உள்ளே சென்று ஆணி வேறாக நின்று விடுகிறது. அதை நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை நீங்கள் எடுத்து சொல்லும்போது அது நிச்சயமாக நடைபெறும். அது சத்தியமான வார்த்தை, அது ஒழியாத வார்த்தை. ஆமாம், அது நேற்று மின்று மாறாத அந்த தேவனுடைய சத்திய வார்த்தை, அது என்றுமே மாறாத. மனிதனுடைய வார்த்தைகள் மாறினால தேவனுடைய வார்த்தை, அவர் அந்த இரத்த உடன்படிக்கை மேல் உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த தேவாதி தேவன் அவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு தான் நம்ம பார்க்கணும்ல. ஆபிரகாம் பாருங்க, அவனு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணார். அவன் சொன்னார், உன்னை சபிப்பரோடு சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்போடு ஆசீர்வதிப்பேன், இப்படின்னு அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டது. அந்த மாதிரி தான் ஈசாக்கு, அவன் போன இடமெல்லாம் சிறப்பாக இருந்து அவனோடு மற்ற ராஜாக்கள் பண்ணிக்கிட்டாங்க, ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவனை ஆசீர்வதித்த யோகோபும் பாருங்க, அவன் வளர அவன் பெருகி கொண்டே போனான். அந்த அளவுக்கு தேவன் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் பாருங்க. அந்த வாக்கு அவர் என்றும் எப்பொழுதும் அவர் வாக்கு மாறாதவர், மாறாத தேவனாக இருக்கிறார். மோசே பாருங்க, அதுவும் அந்த மாதிரி ஒரு கதை தான். அவரும் இப்படி தான் பார்வோன் இடத்துலேருந்து வளர்கிறார். அதனால் ஒரு தாய் என்ன பண்ணுறா, அதை சொல்லி விளக்கிற எபிரே அவங்கள சண்டை போடும்போது அவனே மற்ற இஸ்ரேல் மக்களுடைய குலத்தில் இருக்கிற மக்களை ஒருத்தன் அடிக்கும்போது அவனே வெட்டி கொண்டுறான். அந்த மாதிரி தாய் அவள்
சாப்பாடு ஊட்டும் பொழுதே அதை சொல்லி வளர்க்குறார். நீ வந்து எகிப்தில் உள்ளவங்க கிடையாது, நீ இஸ்ரேல் குடும்பத்தில் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவள் வளர்க்குறா பாருங்க. அந்த அந்த வளர்ப்பு வந்து விசுவாசத்தின் ஒரு வளர்ப்பாக அவள் வளர்க்குறார். விசுவாசத்திலே அந்த அந்த ஜீவன் அவனுக்குள்ளே அது விதையாக விளைக்கிறது. ஆமாண்ணா இஸ்ரேல் மக்கள் உடையவன், வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டவன் நான் அப்படின்னு அவர் தாய்க்கு தெரிஞ்சிருக்கு. அதை சொல்லி சொல்லி அதை வளர்க்குறா பாருங்க. அந்த அந்த நம்பிக்கைக்கூடிய ஆவி நிஜமாக அவளுக்குள்ளே இருந்தது. அந்த நம்பிக்கை எடுத்து அவர் கொடுத்தார். அந்த அந்த நேரத்தில் தான் அந்த அந்த அவன் மோசேக்கு அந்த விடுதலை என்ற அந்த விதையான அந்த அந்த ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. விடுதலையாக்கும் அந்த அந்த ஆவி வளரக்கூடியது அவனுடைய இருந்தது. அவன் விசுவாசத்திலே அவன் அவன் வளர்ந்தான். அந்த விசுவாசமானது சொல்கிறார்ல, அந்த விசுவாசத்திலே அவன் வளர்ந்தவன் செய்கிறான். அந்த மாதிரி காரியத்தில் அவன் ஈடுபட்டு அவன் ஒரு அந்த இஸ்ரேல் மக்களே அவன் கடந்து சென்று அவங்க உதவுகிறார். அந்த மாதிரி தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க. விசுவாசம் ஒருத்தர் வந்து சீசர்களை வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க. நிறைய பேர் அவங்க கூட சொரிமில்லை நீங்கள் பண்ணுங்கன்னு. ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் அவ்விசுவாசிகள், நான் எவ்வளோனாலும் உங்கள் கூட இருப்பேன், நீங்களும் அதை செய்யலாம் என்று அந்த 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 போதகர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அந்த அவருடைய சீசர்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி செய்ய முடியும், உங்களாலும் முடியும் என்று எவ்வளோ நாள் அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறது அவர் ஒரு சொல்லுகிறார். இந்த மாதிரி இயேசு சொல்கிறத பார்த்து ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, தேவனுடைய அந்த மீட்பு மூலமாக உங்களுக்கும் அது நான் சொல்லியிருக்கிறேன். நான் செய்த அற்புதங்களை நீங்களாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்களும் தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லும்போது நீங்களும் அதே மாதிரி பெற்றுக்கொள்கிறேன். அந்த மாதிரி நான் சுகமளிக்கும் அவர் சொல்கிறாரு, தேவன் சொல்லுகிறார், நான் சுகமளிக்கும் தேவன். எப்படி? இப்போ மோசே சொல்கிறாரு, மோசைகிட்ட பாரு, நீ போ அந்த பார்வனோட நீ அது பண்ண, ஐயோ எனக்கு திக்குவாய், நான் என்னால் பேச முடியாது அப்படிங்க. இல்லை நீ போ, நான் அவனே உனக்கு இது மாதிரி அடிமை மாதிரி ஆக்குவேன், அந்த மாதிரி நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு. அது எப்படின்னு பார்த்தா ஒரு கையில் இருக்க அந்த கோல் எடுத்து கீழே போடுனா சர்ப்பமாயிட்டு, இப்போ பிடி அப்படின்னா கம்பாயிட்டு. அந்த மாதிரி ஒரு அற்புதம் சார். அவர் காட்டுறாரு, நான் இஸ்ரவேல் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவர் சொல்ல, நான் ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை வளர்க்காரு பாருங்க. அந்த அந்த ஒரு பெரிய கூட்டத்தை அவன் வெளியே கொண்டு வரணும்னா தேவன் அவருக்கு அவன் கூட முகமுகமாக பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை அவன் முகமுகமாக பேசுகிறார். அதற்கப்புறம் அவன் மடியில் கையை போடுங்க, முதல்ல போடும்போது குஷ்டரோகம், ரெண்டாவது போடும்போது ஒரு குழந்தை போல ஆகிறது. காட்டுறார், நான் வந்து ஒரு சுகமளிக்கும் தேவனாக இருக்கிறேன், நீ ஏன் கலங்குகிறார், கலங்காதே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த இஸ்ரேலுடைய அந்த சேனாதிபதி அவங்களெல்லாம் முறியடிக்கிற மாதிரி அவன் அந்த அளவுக்கு அவன் பலன் கொண்டு அதிலிருந்து அந்த இஸ்ரேல் மக்களே அவன் விடுதலை ஆக்குறான். அந்த அளவுக்கு தேவன் அவனோடு கூட இருந்து பேசுகிறார். அவனுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறார். இந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். இந்த ஜனங்களெல்லாம் விடுதலை ஆக்கினான். அதற்கு அறிக்கை அந்த மாதிரி அவர் சொல்லும்போது அந்த தேவன் அவருக்கு அறிக்கை சொல்கிறார், இந்த மாதிரி தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, 430 வருஷம் அடிமைகளாக இருந்து ரொம்ப பின்தங்கி இருந்த நேரத்தில் தான் இந்த மோசே அவங்கள வெளியே கொண்டு போகிறார். அது யார் மூலமாக? தேவனுடைய அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த வார்த்தையை அவன் ரிசீவ் பண்ணினான். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அவன் அதற்குள்ளே அந்த உடன்படிக்கை அவன் நினைவு கொண்டு, தாய் சொன்னதையும் நினைவு கொண்டு அதனோடு அவன் போகிறான். இந்த மாதிரி அவன் அந்த பயணங்களை செல்லும்போது கடவுள் அந்த தேவனுடைய அந்த வார்த்தையை அவன் சொல்லும்போது அது நிச்சயமாக நடைபெறும் என்று அவன் விசுவாசிக்கிறான் பாருங்க. இந்த மனிதன் அந்த நம்பி அதை எடுத்து சொல்லி அதை விசுவாசித்தான், அது நடக்கும். அந்த மாதிரி அவன் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நடக்கும் என்று விசுவாசித்தான். அதனால் அவன் அந்த இஸ்ரேல் மக்களை அவன் கடந்து சென்று அந்த விசுவாசத்தை அவன் வளர்த்து கொள்வதன் மூலமாக அவன் தேவனுடைய வார்த்தையும் பெற்றுக்கொண்டான். உடன்படிக்கை எப்படி பாருங்கள், அந்த உடன்படிக்கை நம்மோடு இருக்கிறது. இப்பொழுது அந்த உடன்படிக்கைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. அதை தான் போன வாரம் சொன்னேன். அந்த உடன்படிக்கை அந்த மகிமை இப்பொழுது இந்த மண்பாண்டத்திலே தேவன் வைத்திருக்கிறார். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அவர் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டுமோ, எது தேவை அற்றதோ, நன்மை தீமை எல்லாத்தையுமே அவர் நமக்கு காமித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பு செய்ய வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மீட்பிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவர் என்னென்றால், இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை செய்த தேவன், இதையெல்லாம் செய்த தேவன் உங்களோடு கூட இருப்பார், நீ கலங்காதே. அவர் சொன்ன அந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது.
ஒரு நாளும் அது நடக்காது என்று நீ விசுவாசிக்காதே, நடக்கும் என்று விசுவாசி என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் மாறாது, அது ஒழியாது. தேவன் சொன்னது அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை மூலமாக அது நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து சொல்வதுதான் அறிக்கை. அதான் நான் பார்த்து கொண்டு வர அந்த அறிக்கை நீங்கள் பேசும்பொழுது தேவனோடு நீங்கள் உலாவுகிறீர்கள். தேவனுக்குள்ளே நீங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை எல்லாம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பிலே இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்வோம். இந்த மீட்பிலே நீங்கள் என்ன தேவை என்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. என்னது எனக்கு உண்டானது, இந்த உலகத்தில் என்ன தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், இதெல்லாம் மீட்பு மூலமாக உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் எது தேவையோ இப்பொழுது நீங்கள் அறிக்கை சொல்லி, தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், என் வீட்டில் ஐஸ்வர்யம் கண்டிப்பாக தங்கும், ஆமான் அப்படின்னு சொல்ல, நீர் என்னை குணமாக்கும் தேவனாக இருக்கிறேன், நீர் என்னை குணமாக்கும் அப்படி சொல்ல. ஐயோ எனக்கு உம்முடைய இந்த ஒருத்தன் சொன்னோம்ல குஷ்டரோகி, நீ உம்முடைய சித்தம் என்றால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னா, அதாவது அப்படி அல்ல. ஆனால் தாவீது என்ன சொல்ல, நீர் என்னை குணமாக்கும். ஒரு தகப்பன் இடத்துல எப்படி பிள்ளை கேட்க, எப்பா உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா எப்பா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா போடுங்க, இல்லை ஏண்டா அப்படின்னு யாராட்டு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நீங்கள் எங்கள் தாங்கப்பா அப்படின்னு உரிமையாக கேட்கும். அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு தாய் தகப்பன்ட்ட ஒரு பிள்ளை எப்படி கேட்கும், அந்த மாதிரி தேவனோடு நாம் அந்த நெருக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் எது வேணும்னா, என்னுடைய வாழ்க்கையிலே சுகம் இல்லையா, தேவன் நீர் எனக்கு சுகம் தாரும், நீர் எனக்கு தருகிறவர், நீர் என் தகப்பன், நீர் எனக்கு தாரும், நீர் எனக்கு தந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மையை நடத்தி தந்தவரை உமக்கு கொடான கொடி நன்றி என்று தகப்பனிடத்தில் இப்படி பேச வேண்டும். அவ்விசுவாசியே இல்லாமல் விசுவாசத்தோடு பேசு. ஏனென்றால் தேவன் விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். அவருடைய அனாதி அன்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே மீட்புக்கும் அவர்களுடைய கொடுத்த அந்த அன்பு ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது. மீட்பு குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த மீட்பிலே நாம் கற்றுக்கொள்வது அனைத்தும் உங்களுடைய இருதயம் பலப்படும். அதான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வருகிறோம். நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துவது எப்படி என்று தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய அன்பு, நன்மை தீமை என்று அறியத்தக்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய இருதயம் அழகாக பலன் பெற்று கர்த்தர் உள்ளுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிப்பார். இந்த ஆழ் மனதுக்குள்ளே அவர் இருந்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் உள்ளுக்குள்ளே அவர் இடம் கொடுக்கும் பொழுது உங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது, வெற்றியான வாழ்க்கை கிடைக்கும். புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர், மீட்பின் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.